சீரும் சிறப்புமாக இறைவன் திருவருள் கூட்டியிருக்கார். இந்த நேரம் பேசாம இருங்கப்பா, கோயில் இருக்கும். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்று சொல்வதற்கு இணங்க இறைவன் திருவருள் இருந்தாலே ஒரு நிகழ்வு, எந்த ஒரு நிகழ்வும் அவனுடைய அருள்வன்று ஓர் அணுவும் அசையாது. இப்பிறப்பு இல்லையே எப்பிறப்பு வாய்க்குங்கிறார் தாய்மானவர். இந்த பிரிவிலன்னா எந்த பிரிவில உங்களை வணங்க போறேன்னு தெரியலையேங்கிறார். காரைக்கால் அம்மையார் பிறவால் இட வேண்டும், பிறந்தால் உன்னையும் வருவால் இட வேண்டுங்கிறார். பிரிவில நமக்கு எல்லாருக்கும் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் ஏதோ ஆசைகள் ஓடிண்டே இருக்கும். அளவல்லாது பணம், பெயர், புகழ், காமம், கோபம். புகழ்னாக்கா நம்மள மாதிரி ஆகுமானாக்கா ஆணவம் வந்துடும் நமக்கு. அதையும் கடந்து காதர்ந்த ஊசி வாராத கடைவெளிக்கு பட்டினத்தார். எல்லாருடைய வாக்கியமே உடம்பே இந்த சரீரம் வந்து பொதுவான பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நிகழ்வு. 2 காடை இருக்கு, ஒரு கண்டு, ஒரு வண்டி இருக்கு. காடைக்கு உயிர் உண்டு, வண்டி மாட்டுக்கு உயிர் அல்ல. அந்த கயிறுனால ஓடின்னு இருக்கு. வரவண்டி இடம் வந்த உடனே காளையை பிரித்து தனியாக கட்டிடலாம், வண்டி மாடு வாட்டில் ஓரமாக இருக்கு. அதான் அந்த கருக்குள்ளேருந்து நம்ம வந்தாச்சுன்னாக்க இந்த உயிர் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு. காளையும் வண்டியும் போல எவ்வளோ காலம் இந்த ஜீவன் இந்த பூமியில் இருக்கணும்னு சுவாமி முடிவு பண்ணியிருக்கார். அவ்வளோ காலத்துக்கான நிகழ்வு இந்த ஆத்மாவுக்கு உயிர் உண்டு. ஆத்மா என்ன காரணத்தினால இந்த சுவாமி படைச்சாரோ அது வரை இந்த ஜீவன் இந்த பூமியில் வாழ்ந்துட்டே இருக்கு. வண்டி மாடு, மாடு வண்டி. வண்டி மாடுக்கு உயிருண்டு, மாட்டுக்கு உயிருண்டு, வண்டிக்கு உயிர் இல்லை. மாடு போய் சேர வண்டி இடம் சேர்ந்துட்டாக்கா வண்டியை தனியாக ஒரு இடத்துல கட்டி வச்சுருங்க. ஆவுடல் வரையும் போனோம்னா மாட்டு வண்டியில் போனால் கயிறு தான், அந்த பாச கயிறு மாதிரி அந்த கயத்தில் தான் சுவாமி கூப்பிட்டு போகிறார். ஆவுடல் போய் ஆத்மாரை பார்க்கணும்னு பண்ணி மாட்டு வண்டியில் போயிட்டோம்னாக்கா வண்டியை பிரித்து வச்சுருவார். நம்ம கொண்டு போய் வண்டியை தனியாக வச்சுருவோம், மாட்டை வச்சுருவோம். அது மாதிரி கருக்குள்ளேருந்து நம்ம வந்தாச்சுனாக்க வினையினால் பிறந்துட்டோம். எத்தனை பிறப்பு பிறந்தோமோ தெரியாது, அவர் உள்ளே இருக்கிறவருக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை பிறப்பு பிறக்க போகிறோமோ, நம்ம என்ன பாவபுண்ணியம் பண்ணமோ நமக்கு தெரியாது. தானறியேன் பராபரமேங்கிறார். அப்போ இந்த ஜீவன் இருக்கிற வரையும் இந்த மாதிரி புண்ணியங்களை செய்யணுங்கிறார். புண்ணியங்கள் செய்யறதுக்கு அனுகிரகம் பண்ணி சுவாமி தான் அதையும் நமக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி புண்ணியமான ஆத்மாக்கள் நீங்கள் எல்லாம் உங்களை பார்க்குறதே பெரும் புண்ணியம். அதான் தில்லைவாழ் அந்தனர் அடியாருக்கும் அடியேன், திரியல கண்டத்து குயவருக்கும் அடியேன். அடியார்கள் ஆத்மாதான் சிவா. உருவ வழிபாடு, லிங்க வழிபாடு. அப்புறம் அவரே என்ன சொல்றார்? ஆத்மா வழிபாடு. எந்த ஆத்மா சுத்த ஆத்மா, எந்த ஆத்மா பக்தியா இருக்கோ, எந்த ஆத்மா தொந்தோ, எந்த ஆத்மா நல்ல சிந்தனையோ, எந்த ஆத்மா நல்ல செயலோ, அதையும் சுவாமி தான் வகுத்து வச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஆத்மாக்களே ஆலயம் உள்ளே வர முடியும். இல்லைன்னா அங்கே வர்றதுக்கு சுவாமி அனுமதிக்க மாட்டார். ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்து ஒரு பணி செய்யணும்னா பல ஜென்மத்துக்கு புண்ணியம் இருந்தாலே முடியும். அதே போன்று கைலாயமோ காசியோ எங்கே ஒரு மாதிரி கஷேத்திர வழிபாடுகள்லாம் செய்யணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கார். இந்த புண்ணியமான ஆத்மா மூலமாக சுவாமி உங்களை கொண்டு வந்திருக்கார். இந்த ஐயாவை சுவாமி கிருபை பண்ணியிருக்கார். ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அதுக்கு ஒரு தூண்டி சீட்டு மாதிரி ஒரு தேர். நான் அவர் சொன்னாக்க நான் இல்லை சுவாமி தான் சொல்லுவார். அது உண்மைதான். உண்மையினாலும் ஒரு விளக்குனா திரி வேணுமே, திரிய தூண்டுறதுக்கு ரேசா. அதுபோல் இந்த அடியாருடைய ஒரு பக்தியினாலையும் இந்த அடியாருடைய முயற்சியினாலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிறப்பாக இறைவன் திருவிழா கூட்டியிருக்கார். எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினால மேலும் மேலும் நிறையா பணிகள் செய்து நல்லா நற்காரியங்கள் நற்புண்ணியங்களை செய்து இந்த லோக க்ஷேமார்த்தமாக இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்திக்கிறோம். எல்லாம் இறைவனுடைய திருவுருளையா. வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க, வானன் கோள் முறை அரசு செய்க, குறைவு இல்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதயே. நாடுடைய சிவனே போற்றி, கனகத்திரளே போற்றி, எல்லாம் அல்ல இறைவனுடைய பெரிய கருணையினாலே இந்த நிகழ்வு எல்லாம் சேமா இருக்கணும். நிறையா பணிகள் செய்யணும். எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறிவற்ற செல்வத்தோட நன்னா இருக்கணும்னு இறைவனை காட்டி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உண்டன் விருப்பன்றே.
வாக்கியம் சொல்லி பிள்ளைங்க கேட்டது அப்படியே சாமி கொடுக்கணும் என்ன பண்ணுறாங்க அடியோட என்ன பாவம் என்ன கேட்டு இன்னைக்கு வந்தாங்களோ அப்படியே அவர் வீட்டு அனுப்பணும். இறைவன் கருணை செய்வார். காரண காரியமாக தான் சுவாமி நம்மளை கூப்பிட்டுருக்கார். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. காரிய காரண நன்முக்தா காமகேளி தரங்கிதா கணக்கணக தாடங்கா லீலா விக்கிரகதாரின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு வரிவர். ஒன்னொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கின்றார். ஒரு காரணம் இருந்தால் தான் சுவாமி இங்கே வர வைப்பார். காரணம் இல்லாத காரியம் இல்லை. நம்ம கருப்புலேருந்து வந்திருக்கோம்னா நம்ம பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்மளால் நம்ம செய்ய நடக்கிறதுக்கு சுவாமி படைச்சிருக்கார். அது மாதிரி உங்களோட விண்ணப்பத்தை சுவாமி நிறைய பண்ணுவார்.